வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், நாளைக்கு 17ஆம் தேதி மறுபடியும் பாராளுமன்றம் கூடுகிறது. ஆகவே பாராளுமன்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், கொழும்பை நோக்கி போய்கொண்டிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ ஒன்று போடணும் உங்களுக்கு. இது நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த வீடியோவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இது எதென்றால், பழமையா எல்லாருமே என்னோட கேட்கிற கேள்வி, டாக்டர் கட்சியை எப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, கட்சியை எப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, கட்சி எப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, நீங்க சுயேட்சை குழுவாக இப்படியே வச்சிருக்க போறீங்களா, கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா, கட்சியின் மெம்பர்ஷிப் எப்ப எடுக்கலாம், இப்படி கணக்கு கேள்வி எல்லங்கள்ட்ட. ஸோ போன வருடம் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக வந்து நீங்கள் ஏன் 2 வரைக்கும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள கனவேர் இந்த சில டிக்டாக்குகள், சுரேஷ் டிக்டாக்குகள் உட்பட சில டிக்டாக்குகள் சொல்லிக் கொள்ற அதுக்குரிய பதில் என்னண்டா, இவர் வாழ்க்கையில கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டார். ஏனென்றா இவருக்கு இந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாட்டி தான் லாபம், ரெஜிஸ்டர் பண்றதை விட இப்படி கதைகள், இந்த கதைகளையும் சொல்லிக்கொண்டு அது தொடர்பாக விடயங்களையும் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ, என்னுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் என்ன, கான்ஸ்டிடியூஷனுடைய ஜாப்பு விதிமுறைகள் என்ன என்பதை விளங்கப்படுத்தித்தான் இந்த வீடியோ. ஸோ ஏன் இவர் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கல என்று எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டது. எல்லாரும் என்று சொல்லி இந்த யூடியூப்காரர்ல சில பேர், டிக்டாக்காரர் சில பேர் வந்து தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நுழைஜுகளோட என்னோட குழம்பி அடிச்சது என்னென்றால், நான் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறேனாம். ஏனென்றா ஒன்று வார காசுகள் முழுக்க என்னுடைய அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறதால நான் விரும்பின மாதிரி செலவழிக்கலாம். என் பேங்க்ல 53,000 ரூபாய் இருக்குது. 86-18-0-32-95 53,000 ரூபாய் வச்சிருந்தான் பேங்க்ல கிடக்குது. அதை விட பாக்கெட்ல ஒரு 30,000 23,000 ரூபாய் கிடக்கு. அதுல மட்டும் கிரெடிட் கார்டுல 2,75,000 ரூபாய் பே பண்ணிருக்கேன். ஸோ அதுலதான் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய இவ்வளவு வெளிப்படையா சொல்றேன், ஏன் பேங்க்ல காசு இல்லைன்றதை சொல்றேன் என்றா, நான் என்னுடைய அக்கௌண்ட்ல தான் இவ்வளவு காலமே எனக்கு விரும்பினாக்கள் என்னுடைய கட்சிக்கு உதவி செய்தாக்கிறபடியா அந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ற நாள் வரைக்கும் அக்கௌண்ட்ல தான் போய்கொண்டிருக்கும். ஆகவே அதை சொல்லத்தானே வேணும். ஸோ அதான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ முதலாவது ரீசன், நான் ஏன் இந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல என்றதுக்கு இவர்கள் நான் என்னுடைய நேரத்தினமான வேலை என்று இவர்கள் சொன்னதுக்குரிய முதலாவது ரீசன் வந்து என்னண்டா, கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாட்டி வந்து என்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்ல காசு எடுத்து நான் விரும்பின மாதிரி செலவழிக்கலாம், அதுல ஊழல் செய்து ஷர்ட் வேணலாம், டிஷர்ட் வேணலாம்ன்றது இவருடைய முதலாவது கெஸ்ஸிங் ஒன்று. 2வது இவர்கள் சொன்னேன்டா, நான் நாமல் ராஜபக்சவோட அல்லது வேற கட்சியோட போய் சேர போறேன், அதால நான் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல என்று நாங்கள் அடுத்த கதையோட ரொட்டி விட்டானுங்க. அதாவது வந்து வேற கட்சிகளோட சேர இருக்கிறதால அல்லது வேற கட்சிகள பினாமியா செயற்பட்டு வாக்கு வங்கிகளை உடைக்கிறதால நான் அந்த கட்சியில ரெஜிஸ்டர் பண்ணல என்கிற கதையை உண்ட உடைச்சு விட்டாங்க. இந்த சுரேஷ் டிக்டாக் தளங்கள் உடைச்சு விட்டது 2வதாக. 3வது விடயம் வந்து இவர்கள் கட்சியை நான் ரெஜிஸ்டர் பண்ணாதக்குரிய காரணம் என்னன்னா, சுயேட்சையாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த கட்சியில இந்த ஜனநாயகம் ஒன்றும் இல்லாம நான் எனக்கு விரும்பின மாதிரி செய்யலாம் தானே. நான் தான் எனக்குரிய செயலாளர், எனக்குரிய பொருளாளர், இது எல்லாத்தையும் நான் வச்சிருக்கலாம். இவர் அந்த இவருடைய மாஸ்டர் பிளான், இவர் எம்பியா வந்துட்டார் தானே. இவர் தனக்கு விரும்பின ஆக்களை வச்சிருக்கிறதுக்காகத்தான் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல, இப்படி கணக்கு ரீசன் சொல்லப்பட்டது. சோ அதுக்கு நான் கன தடவை நான் இவங்களுக்கு விளக்கம் சொல்லி இருந்தேன். ஆனால் யாருமே அந்த விளக்கத்தை வலிவா விளங்கி கொள்றதாக இல்லை. அந்த கெசட் இருக்கிறது, பார்லிமெண்ட் கெசட் வந்து இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டரிங் நியூ பார்ட்டிஸ் இருக்கும், அந்த செக்ஷன்ல இருக்கும் ஆங்கிலத்துல, அல்லது புதிய கட்சியை பதிவு செய்தல். அதுல போய் அதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 28 இருந்து பிப்ரவரி 28 தேதிக்கு உள்ளுக்குள்ள கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து பாருங்க வடிவா. அதுல பார்க்காம சும்மா எடுத்த விஜய்க்கு என்னோட கத்திக்குள்ளறி சண்டை பிடிக்கிறது முட்டாள்தனம். அதுல கிடக்குது ஒவ்வொரு மாதம் ஜனவரி 28 இருந்து பிப்ரவரி 28 தேதி. இன்றைக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி. சோ 28 தேதி வரைக்கும் வெயிட் பண்ண போறது இல்ல. 21, 22 நான் பெரும்பாலும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். அதுக்காண்டியும் நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ அதுல தெளிவாக இருக்கிறது, ஒவ்வொரு வருடத்தின் ஜனவரி 28 தேதி எலெக்ஷன் கமிஷன் வேகன்சியை கோல் பண்ணணும்ன்றது கெசட் பண்ணப்பட்ட சட்டம். இந்த சட்டம் அப்படி இருந்தா அதுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு முதலோ பிறகோ கோல் பண்ண இல்லாது.
அப்ப ஏன் டாக்டர் நீங்க 2025 அப்ளை பண்ணலையான்னு கேட்டா 2025 ஜனவரி 28 எலெக்ஷன் கோல் பண்ணினா பிறகு பிப்ரவரி 28 பிப்ரவரி 6 இந்த இது உள்ளூராட்சி சபைக்குரிய தேர்தல் வைக்க போறான்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க பிப்ரவரி 6. சோ பிப்ரவரி 6 அறிவிச்சிருந்தபடியா பிப்ரவரி 28 எனக்கு சொல்லப்பட்டது அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து தாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் என்று சரி என்று போட்டு நானும் அதை அப்ளை பண்ணல. இப்ப 26 வந்திருக்கிறது. சோ 26 வேகன்சி கோல் பண்ணியிருக்கிறார்கள். சரி என்று ஃபார்மை டவுன்லோட் பண்ணி போட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு எல்லாருடையும் சைன் எழுத வேண்டிக்கொண்டு இங்க வந்து எல்லார்ட்ட சைன் எழுத வேண்டிக்கொண்டு போகின்ற போது இன்றைய பார்த்தா அந்த அப்ளிகேஷனை காணல வெப்சைட்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எடுத்த ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணி போட்டு ஜேபிடி எல்லாம் சைன் பண்ணி நான் அதை கொண்டே கொடுக்க போறேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ இந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 2 கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதாவது இலங்கையில ஒரு அரசியல் கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 2 வகையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 வருடம் அரசியல் கட்சியாக நீங்கள் செயற்பட்டு இருக்கணும். அப்ப செயற்பட்டு இருக்கிறீங்க என்றத ஒரு வருடத்துல என்னன்னு இப்ப இந்த வருடம் 2024 23 செயற்பட்டு இருக்கிறீங்க எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிக்கும் கேட்டா அதுல அவர்கள் அந்த சான்று கேட்கிறார்கள். அதாவது வந்து இந்த 4 வருடமா நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்ல எங்களோட கட்சி வந்து செயற்பட்டிருக்கிறது அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறது என்றதுக்காக அவர்கள் வந்து சான்று கேட்கிறார்கள். அந்த மேஜர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுவார்கள். அந்த சான்றுகளை அவர்கள் 2 வகையா பிரிக்கிறார்கள். மேஜர் ஆக்டிவிட்டிஸ் மைனர் ஆக்டிவிட்டிஸ் என்று. அதாவது பிரதானமான செயற்பாடுகள் சிறிய செயற்பாடுகள் என்று பிரிக்கிறார். இந்த பிரதானமான செயற்பாடு மேஜர் ஆக்டிவிட்டிஸ் 5 இருக்க வேணும். 5 இருந்தா தான் நீங்கள் கட்சியில அப்படி 4 வருடத்துக்கும் இருக்க வேணும். அது ஒரு கண்டிஷன். சரிதானே? சோ அந்த மேஜர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா ஒன்று எலெக்ஷன்ல போட்டி போடுறது, அது பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டாலும் சரி, மாகாண சபை தேர்தலில் போட்டி போட்டாலும் சரி, பிரதேச சபை தேர்தலில் போட்டி போட்டாலும் சரி, அது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியா பாக்குறார்கள். 15 அல்லது 30 பேருக்கு மேற்பட்ட ஒரு பொதுமக்களை ஒரு இடத்துல கூட்டி பொதுமக்களுக்கு அரசியல் சம்பந்தமாக, சுற்றாடல் சம்பந்தமாக அல்லது வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக இன்னொரு கருத்தரங்குகளோ இன்னொரு அரசியல் செயற்பாடுகளை, உதாரணத்துக்கு இலங்கையினுடைய அரசியல் பற்றி தெளிவுபடுத்தல் அல்லது வந்து இலங்கையில சுற்றாடம் அந்த சூழல் மாசடைதல் சம்பந்தமாக தெளிவுபடுத்தல், அப்படி ஏதாவது நடவடிக்கைகளை அல்லது ஒரு 30 பொதுமக்கள் பங்கு பற்றிய ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு நடவடிக்கை, சின்ன நடவடிக்கை, அதாவது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கோ அல்லது ஆர்ப்பாட்டமோ அப்படியானதுல செய்திருந்தா மேஜர் ஆக்டிவிட்டிஸா தான் அவர்கள் பார்க்கிறார்கள். சோ அப்படி 5 மேஜர் ஆக்டிவிட்டிஸும் 8க்கு கிட்ட மைன் ஆக்டிவிட்டிஸ், சின்ன 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 மைன் ஆக்டிவிட்டி, அதாவது மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, மீடியாவில் போய் அறிக்கைகள் விடுகிறது, அதில் வந்து மைன் ஆக்டிவிட்டிஸா பாக்குறார்கள். இப்பதான் எனக்கு விளங்குது தானே. இந்த கஜேந்திரகுமார் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் ஒவ்வொரு மாதமும் போயா தினத்துல போய் தையட்டியில குளர்றது ஏனண்டா அது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியா அங்கே ஆக்களை கூட்டி கொண்டு செய்யலாம் தானே. சோ ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியா அந்த கட்சியை லைவ்ல வச்சிருக்கிறோம் காட்டுறதுக்காக தான் அந்த மேஜர் ஆக்டிவிட்டிஸ். அதுல படங்களை பார்ப்பார்கள், அதுல அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நின்றார்களா இல்லையான்றதுதான் அந்த மேஜர் ஆக்டிவிட்டிஸ். இப்பதான் எனக்கு விளங்குது ஏன் தையடியில போயிட்டு குளர்றாங்க. எனக்கு அது தெரியாது. அவ்வளவு ஆளும் தெரிஞ்சிருந்தா நானும் போய் குளறி இருப்பேன். மேஜர் ஆக்டிவிட்டிஸ் அதையும் எடுத்திருக்கலாம். ஆனா நான் அங்க போனா அங்க கதைச்சேன், அந்த படங்களும் இருக்கிறது. புத்தபிக்கரோட போய் கதைச்சது படங்களும் இருக்கிறது. அப்படி கணக்கு விஷயம் அது. ஆகவே இந்த 5 மேஜர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். சோ இப்படி 4 வருடத்துக்கு இருக்க வேணும். அதோட இந்த 4 வருடத்துக்கு நாங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க வேணும். அதாவது வந்து கணக்காய்வு அறிக்கை சமர்ப்பிக்கணும். இந்த 4 வருடத்துக்கும் ஆடிட் ரிப்போர்ட் கணக்காய்வு அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். சோ இந்த 4 வருடத்துக்கு கணக்காய்வு அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு என்னோட கணக்காய்வு அறிக்கை இருக்காண்டா இல்ல, பாராளுமன்ற அரசியல் கட்சியாக இந்த 4 வருடத்துக்கு செயற்பட்டிருக்கிறோம்டா இல்ல, போய் சொல்லலாம் தானே. இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல செப்டம்பர் 26 இல்ல, அக்டோபர் 10 தான் நாமினேஷன் போட்டது.
அவை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நொமினேஷன் போட்டதையும் வந்து நான் ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியாக காட்ட முடியாது. அதை காட்டலாம், ஆனால் 4 வருடத்துக்கு இல்லை எங்களுக்கு. ஆகவே 2025க்குரிய மேஜர் ஆக்டிவிட்டிஸ் என்னோட இருக்குது. 5 வருடம் நாங்கள் ட்ரிங்கோவுக்கு போனாங்க, பேட்டிகளோவுக்கு போனாங்க, என்னுடைய எலெக்ஷன் நேரத்துல வந்து நாங்கள் கேம்பெயின் வச்சுனாங்க. ஆகவே மேஜர் ஆக்டிவிட்டிஸ் 1 வருடத்துக்கு இருக்கிறது. சோ இதுல கேட்டு கொண்டு வந்தாங்களுக்கு கன பேருக்கு புல்லரிக்கும், அப்பாடி இவர் இப்ப இந்த முறையும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாருண்டு. நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாமா இல்லையா? இதுல கன பேருக்கு கடும் சந்தோஷமா இருக்கு. இவருக்கு 4 வருஷம் இவர் ஆக்டிவ் இல்ல தானே, இவருக்கு இன்னும் கட்சி வராது, இவர் சுயேட்சை கழுவா தான் இருப்பாரு. தம்பி வெரி சூரிய மன்னிச்சு கொள்ளணும் இல்ல. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் என்னண்டா, கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க பாராளுமன்ற சீட் ஒன்றை கிடைச்சிருந்தா நீங்க உங்களோட பேர்ல கட்சியை ஆரம்பிக்கலாம். சோ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஒன்று வந்திருக்கிறது. ஆகவே நாங்க இந்த முறை கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். சோ அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இல்ல மாநசபை தேர்தல் வச்சிருந்தா, மாநசபை தேர்தல்ல 2 சீட் வின் பண்ணியிருந்தா கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். மாநசபை வைக்கிறதானே. ஆகவே இந்த வருடம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட் இருக்கிறபடியா கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது சந்தோஷமான விடயம். சரி, கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுடைய கட்சியினுடைய யாப்பு வேணும். 2வது வந்து கட்சியினுடைய ஆபீஸ் பேரர்ஸ் யாரு உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த 3ம் முக்கியம். ஆபீஸ் பேரர்ஸ் வேணும். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா கட்சியினுடைய ஆடிட் ரிப்போர்ட் வேணும். கட்சிக்கு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று வேணும். எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாததால நாங்கள் கேஷ்ல தானே. ஸோ ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்றால், இந்த கட்சியினுடைய ஆடிட் ரிப்போர்ட் செய்யறதுக்கு ஒரு அமௌண்டான காசு என்ன கேட்கிறார்கள். ஸோ யாராவது இந்த ஆடிட் ரிப்போர்ட் செய்யறதுக்கு அந்த காசு தர இயலுமெண்டா சந்தோஷம். என்னோட கிடைக்கிற 53,000 ரூபாய் காணாது. ஸோ யாராவது இந்த ஆடிட் ரிப்போர்ட் செய்யறதுக்குரிய காசு, அந்த ஆடிட்டருக்கு கொடுக்கறிய ஆடிட் ஃபேமுக்கு கொடுக்கக்கூடிய காசு யாராவது தருவீங்கன்ற சந்தோஷம். அதை கேட்கறதுக்காக இந்த ஒரு வீடியோ. 28ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது இதுன்னு கொஞ்சம் காசு கட்ட வேண்டி வரும். ஸோ யாராவது கட்சியை பதிவு செய்யறது, நாங்க என்ன கட்சி சந்தா பணமோ அல்லது கட்சியின் இதுகளோ ஒன்றுமே வேண்டியல. சரி, அப்ப இதுதான் வீடியோ. இந்த காசை வேண்டது உங்களுக்கு அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டீங்கன்னா இல்ல, இந்த கட்சியில ஜாப்பு கான்ஸ்டிடியூஷன் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ இந்த ஜாப்பு சம்பந்தமாக ஒரு விடயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த தான் இந்த வீடியோ. இந்த கட்சியில ஜாப்புல இருக்கிற முக்கியமான விடயங்கள் என்னென்ன என்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த கட்சியின் ஜாப்பு என்ன மாதிரி வரையறுக்கப்பட்டிருக்கா, அது கௌசல்யா நரேந்திரன் லோயர் தானே மற்ற கட்சியினுடைய ஜாப்பையும் எடுத்து ஸ்டடி பண்ணினாங்க. இலங்கை தமிழரசு கட்சி, அதுக்கப்புறம் நேற்று நான் ஜாப்புகளை டவுன்லோட் பண்ணிக்கதான் எனக்கு தெரியும். இபிஆர்எல்எஃப் இல்ல, அந்த அவருடைய இபிஆர்எல்எஃப் ஒரு கட்சி இருக்குதானே, அது இபிஆர்எல்எஃப் இல்ல, அவருடைய பேர் PEPRLF, பத்மநாதா ஈழம் பீப்புள் ரைட் டு ரைட் லீடர்ஷிப் ஏதோ ஒன்று சொல்லி PEPRLF தான் பெயர். ஆனா அப்படிதான் அங்க எலெக்ஷன்ல பதியப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க வெளியில சொல்றது EPRLF. அது மாதிரி என்னுடைய கட்சிகளுடைய பேர் பஃப்ரா, ஆனால் அதே மக்கள் இயக்க முன்னணி தமிழ்ல, ஆனால் விடயத்தை வடிவா விளங்கப்படுத்துறேன். பஃப்ரான்னு சொல்றது என்னுடைய கட்சியை தான் குறிக்கும். ஆனா அது ஒரு INGO ரெஜிஸ்டர் பண்றேன் பஃப்ராவை. கட்சியை வந்து நான் என்னுடைய கட்சியினுடைய பேர் வந்து மக்கள் இயக்க முன்னணி, தமிழ் தான் பேர். சிங்களத்திலையும் எழுதியக்கையும் ஜனதா மோகர் கிரியாவலியாண்டு வந்தது. நான் அதெல்லாம் வேணான்னு சொன்னேன் கௌசல்யாட்ட. சிங்களத்துல மக்கள் இயக்க முன்னணி என்று எழுதி இருக்கு. இப்ப வெளியோயாண்டு ஒரு தமிழ் எழுதிவினமே, வெளியோயாண்டு, அது மணலாறு தானே. சோ ஏன் நாங்க இதை விட்டு கொடுக்கணும் என்ற ஒரு இது உண்டு. கௌசல்யா நேற்றனோட தொடங்கிட்டு எதுக்கு நாங்க ஜனதா கிரியாகாரி கிரியாவலி என்று அப்படியெல்லாம் இயலாது, நாங்க மக்கள் இயக்க முன்னணி என்று சிங்களத்துல சிங்கள மானா சிங்கள இக்கன்னா சிங்கள காணா இல்லன்னாடு போட்டு எழுதுவோம். மக்கள் இயக்க முன்னணி எழுதம்மா நீங்க எழுதுன்னு சொல்லி அவள் நேற்றே தொடங்கிட்டார் உண்டு. சோ என்னுடைய கட்சியினுடைய பேர் மக்கள் இயக்க முன்னணி, பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட், அல்லது சிங்களத்திலையும் மக்கள் இயக்க முன்னணி தான். சரிதானே? கட்சியினுடைய பேர் உங்களுக்கு சரியா? சரி, கட்சியினுடைய சின்னம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்சியினுடைய சின்னம் ஊசி. ஊசி தான் எங்களுடைய சின்னம். சோ நாங்கள் ஊசி சின்னத்தை தொடர்ந்து பாவிப்போம். நான் அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனையும் கொடுத்திருக்கிறேன். கட்சியினுடைய சின்னம் ஊசி. 2வது
மூன்றாவது பாத்தீங்கன்னா கட்சியினுடைய கொடி. எங்கட கொடி வந்து ஒரு 3 கலர் கோடு இப்படி இருக்கும். அதுல மேல் கோடு சிவப்பு, நடுக்கோடு வெள்ளை, கீழ்கோடு கருப்பு. நடுவுல ஊசின்ற படம் ஒரு வட்டத்துக்குள்ள போட்டிருக்கும். அந்த வட்டத்தை சுத்தி மக்கள் இயக்க முன்னணி என்று தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் மக்கள் இயக்க முன்னணி என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை கலர் வந்து மொத்த கொடியினுடைய 20% விட தாண்டக்கூடாது. வெள்ளை கொடியோட போயிலான்னு சொல்றாங்க. அப்ப வெள்ளை கொடி வந்து வெள்ளை என்றது அந்த மொத்தம் 3 கலர்ல இப்படி கோடி இருக்கு. மேல கருப்பு, சிவப்பு, வெள்ளை, அடுத்து கீழ கருப்பு. இதுல சிவப்புன்றது வந்து ஏழைகளுடைய நீதிக்கான குரலை சிவப்பு பிரதியீடு செய்யும். கீழே கருப்புன்றது எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம். அப்படி எழுதியிருக்கிறேன். தேசிய விடுதலை போராட்டத்துக்காக உயிர் நீத்த ஒவ்வொரு உயிர்களையும், முக்கியமாக கரும்புலிகள் உங்களுக்கு தெரியும், உயிர்களை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக தான் கீழே உள்ள கருப்பு கலர். அதை நாங்க மறக்க கூடாது. இதுதான் அந்த சிவப்பு, கருப்பு, வெள்ளை, இந்த 3 தான் எங்களுடைய கட்சியினுடைய கொடி. நடுவில் இருக்கிற வெள்ளை சின்ன கோடா தான் இருக்கும். மேல சிவப்பா இருக்கும், கீழே கருப்பா இருக்கும். நடுவுல ஊசின்ற படமும் மக்கள் இயக்க முன்னணி என்று எழுதப்பட்டிருக்கும். இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொடி. சரி, கட்சியினுடைய கொடி. அடுத்த பிறகு கட்சியினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குமெண்டா, இப்போதைக்கு எங்களுக்கு அண்ணாவரால் தந்திருக்கிற அந்த இதுதான் ஆபீஸ். ஆகவே 9/14 KKS ரோட், யாழ்ப்பாணம். நடு ரோட்ல அடிக்குது பிரேக். ஓகே, பிரேக் இருக்குமா? அடிக்கத்தானே வேணும். ஓகே, 9/14 KKS ரோட் தான் எங்களுடைய கட்சியினுடைய அலுவலக அட்ரஸ். KKS ரோட் மல்லாகம். 9/14 KKS ரோட் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல போயிருப்பாங்க. ஆகவே KKS ரோட் மல்லாகம் தான் எங்களுடைய கட்சியினுடைய இது. ஓகே, அடுத்தது கட்சியினுடைய விஷன் என்னென்றால், அதாவது வந்து மிஷன் முக்கியமாக கட்சியினுடைய தூர நோக்கு சிந்தனை தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிற. எல்லாரும் சொல்லிச்சுனமே தமிழ் தேசியத்தை மறந்துட்டான், தமிழ் தேசிய விட தமிழ் தேசியம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. இந்த கட்சியில தமிழர்கள் தான் சேரலாம், முஸ்லிம்கள் தான் சேரலாம், சிங்களவர்கள் தான் சேரலாம் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. யார் வேணுமென்றாலும் சேரலாம். ஆனால் கட்சியினுடைய முக்கியமான உயிர் மூச்சு, உயிர் நாடி தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கட்சி அமைக்கப்படுகிறது. சிங்கள மக்கள் இதுல இருக்கலாம், தமிழ் மக்கள் இருக்கலாம். அது வந்து விஷன்ல எழுதியிருக்கிறேன், மிஷன்ல எழுதியிருக்கேன். விஷன்ல கீழே எனக்கு குறுகிய கால சிந்தனைகள் பேர் நினைக்கிறேன் தமிழ்ல, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. விஷனுக்கு என்ன தமிழ் என்றால் தூர நோக்கு சிந்தனைக்கு குறுகிய நோக்கு சிந்தனை அப்படியே வேறு நினைக்கிறேன். கீழே அதாவது வந்து இந்த ஊழலை ஒழிக்கிறது, 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன மதங்களுக்கு இடையிலான சமத்துவத்தை பண்றது, அப்படி சின்ன சின்ன விடயங்களை கீழே எழுதியிருக்கிறேன். சோ கட்சியினுடைய ஜாப்புல ஒரு இடத்துல வருது, திட்ட தெளிவாக வடிவா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த ஜாப்புடைய வீடியோ பார்த்து கொள்ளுங்க. உங்களோட என்னோட மெம்பர்ஷிப்பா செய்யற ஆட்களுக்கு இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மெம்பர், நாளைக்கு வேற இனங்கள்ல இருந்து மெம்பர்கள் எங்களோட கட்சியில சேரலாம். தமிழ் தேசியத்துக்கு எதிராக யாருமே கதைக்க இயலாது. ஆனா இன்னொரு சான்ஸும் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுண்டா, கட்சியினுடைய கொள்கையில வந்து உங்களுக்கு வேற ஒரு கன்ஃபிளிக்ட் இருந்துச்சுண்டா, நீங்கள் அதை எழுத்து மூலம் உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்கிற சான்ஸையும் கொடுத்திருக்கிறேன். ஆகவே மற்ற இனத்தில் உள்ளவர்கள் சேர்ந்தாலும் அவர்களை பாதிக்காம இந்த கட்சி வந்து உருவாக்கப்படுறது தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேணும், தமிழர்கள் வந்து சுயமாக வாழ வேணும் என்கிறது தான். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இன மதம் ஒற்றுமை. இப்ப நாங்கள் போய் சஜித் பிரேமதாசன் கட்சியில அல்லது வந்து JVP-ல சேரலுமெண்டா தமிழாக்கள், ஏன் சிங்களாக்கள் வந்து எங்கடையில சேரக்கூடாது? ஆகவே இது நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் தங்களுடைய மாவட்டத்துல அவர்கள் தங்களுடைய பிரான்ச்சை வச்சிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அம்பாறையில என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஊசியில சேர்ந்து தாங்கள் ஒரு கட்சி அமைக்க போறோம் என்று விரும்பினா மக்கள் இயக்க முன்னணியில சேரலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அங்க ஒரு பிரச்சனை வரும். எப்படி என்றா, முஸ்லிம் மக்கள் சேரைக்குள்ள அந்த கட்சியினுடைய விஷன், அதாவது வந்து தூர நோக்கு வந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதான்னு கேட்டா, எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை அது. ஆனா அடுத்தடுத்த கொள்கைகள் இருக்கிறது, இனம் மதம் மொழி என்கிற நீங்கள் வச்சிருக்கலாம். ஆகவே இனம் மதம் மொழி என்ற சமத்துவம் இருக்கும். ஆகவே சேர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான கருத்து கொள்கையை பாதிக்காம நீங்கள் எங்களோட சேர்ந்து இயங்கலாம். அது சிங்கள மக்களா இருக்கலாம், தமிழ் மக்களாகவும் இருக்கலாம் சொல்லி நான் ஏற்றுக்கொள்வேன். அதுல முஸ்லிம் மக்களும் இணைஞ்சு கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மத வேறுபாடுகள் இல்லை எங்களுடைய கட்சியில சேர்றதுக்கு. அது ஒரு விடயம். மற்றொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்னண்டா, அதுக்கு பிறகு கட்சியினுடைய ஹைரார்கியலோட,
அதாவது வந்து கட்சியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓர்டர் என்ன இருக்கிற என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அது எப்படி என்று சொன்னா, இந்த கட்சி வந்து எப்பவுமே ஜனநாயக கட்சி. இதுல ஒரு ஆள் தலைவர் விரும்பினதோ, செக்ரட்டரி விரும்பினதோ, ட்ரெஷரர் விரும்பினதோ யாருமே ஜனநாயகம் இல்லாம தனிப்பட்ட ரீதியில செயற்படக்கூடாது என்பதற்காக கட்சியினுடைய தலைவர் தான் இந்த கட்சியினுடைய தீர்மானிக்கிற சக்தியாக இருக்க போறார். தலைவர் தான் எப்பவும் கட்சியினுடைய சேர்பர்சன் அல்லது பிரசிடென்ட் ஆஃப் த இது வந்து தலைவர். அதுக்கு அடுத்தது இந்த கட்சியில வந்து அதிகூடிய 2வது கட்டமைப்பு வந்தது NEC என்று சொல்றது, நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். அதாவது வந்து இந்த மத்திய குழு என்று சொல்லுவார்களே மற்ற கட்சியில, அதுல நாங்கள் தேசிய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அதாவது வந்து தேசிய அதிகார குழு அண்டே வச்சுக்கொள்வோம். அவன் மத்திய குழு வச்சிருக்கிறேன், நான் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அண்டு இந்த இது முழுக்க நான் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு போடுவேன், நீங்கள் வாட்ச் பார்க்கலாம், பேஸ்புக்ல போடுவேன். கான்ஸ்டிடியூஷன் ஃபைனலைஸ் பண்ண பிறகு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்று சொல்றது. நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வந்து 2வது அதிகாரம், மேல உள்ள தலைவர் 2வது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி 11 பேர் கொண்ட மத்திய குழு, நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் அல்லது மத்திய செயற்குழு வந்து மத்திய குழு தான் இந்த 2வது. 3வது வந்து இந்த கட்சியில பலமுள்ள யாருன்னு பார்த்தா செயலாளர். ஏனென்றால் செக்ரட்டரி தான் சகல லீகல் வேலைகளும் செய்யணும், செயலாளர். இந்த இவ்வளவு பேருக்கும் மேலதிகமாக கொண்டிருக்கும் அதுதான் நேஷனல் கன்வென்ஷன், அதாவது வந்து தேசிய மாநாடு என்று சொல்றோம்டா கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா கட்சிகள்லயும் இருக்கிறது. அதாவது வந்து இந்த ஊசியினுடைய தேசிய மாநாடு ஒவ்வொரு வருடத்திலையும் எப்ப நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் அதுல போட்டிருக்கேன். மார்ச் மாதத்துக்கு முன்னம் நடத்தணும் ஒவ்வொரு வருடம், அல்லது எக்ஸெப்ஷனான டைம்ல வந்து மற்ற நடத்தலாம். மாதத்துல வருடத்துல ஒருக்கா தேசிய மாநாடு நடத்த வேணும். பட் அது மாகாணத்துல வந்து வருடத்துல ஒரு நடத்தணும் மட்டும் அதுல நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்த நேஷனல் கன்வென்ஷன் என்றது என்னென்றால் தேசிய மாநாடு. ஆனால் இந்த தமிழரசு கட்சி மாதிரி விரும்பின நேரம் எல்லாம் போய் 2 கையெல்லாம் உயர்த்தி சிறிதரனுக்கு வாக்கு போடுற மாதிரி என்னுடைய கட்சியில இருக்காது. ஆகவே இந்த தேசிய மாநாட்டுல யார் கலந்து கொள்றது என்பது தொடர்பாக எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த மத்திய குழுவுல இருக்கிற அல்லது வந்து நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருக்கிற 11 பேர் கலந்து கொள்வார்கள். அதை விட ஒவ்வொரு கமிட்டி இருக்கிறது, செயற்குழு ஒவ்வொரு கமிட்டி, இப்போ ஜுத் விங் இருக்கும், உமன் விங் இருக்கும், ஜுத் விங் இருக்கும், அப்படியானதுகள் இருக்கும். சோ அப்படியானதுகளை 1ல இருந்து 3 பேர் சேருவார்கள். சரிதானே? இவர்கள் உதாரணத்துக்கு இளைஞர் குழுவுல இருந்து 3 பேர், மற்றது ப்ரொஃபஷனல் கமிட்டியில இருந்து 3 பேர், உமன்ஸ் குழுவுல இருந்து 3 பேர், பார்லிமெண்ட் குழுவுல இருந்து 3 பேர், அப்படி 3 பேர் இதுல ஜாயின் பண்ணி கொள்ளுவார்கள். சரிதானே? இதுதான் இந்த மத்திய மாநாடு, நேஷனல் கன்வென்ஷன் என்று சொல்றது. இந்த நேஷனல் கன்வென்ஷனுக்கு தான் இந்த இதை மாற்றத்துக்குரிய அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அல்லது இந்த கான்ஸ்டிடியூஷனை ஜாப்ப மாத்துறதுக்கு, ஜாப்பல இருக்கிற சொல்லப்பட்ட விடயங்களை மாத்துறதுக்குரிய அதிகாரம் நேஷனல் கன்வென்ஷனுக்கு தான் இருக்கிறது. விரும்பின மாதிரி தலைவரோ செயலாளரோ இல்லது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோ இந்த ஜாப்ப மாத்தலாது. நேஷனல் குழு கூடி 2/3 மெஜாரிட்டியோட 2/3 பெரும்பான்மையோட தான் இந்த ஜாப்புகள் மாற்றப்படும். அதையும் நான் சொல்றேன். இந்த ஜாப்பு ஆங்கிலத்துல அடிபட்டிருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜாப்பு தற்சமயம் நாங்கள் ஆங்கிலத்துல தான் சப்மிட் பண்றோம். என்றால் நேரம் காலம் கருதி ஆங்கிலத்துல சப்மிட் பண்ணினாலும் இந்த ஜாப்பு சரியா, இந்த ஜாப்பு வந்து ஒரு ஆங்கிலம் தமிழ் சிங்களத்துல பிரச்சனை வந்து எது சரியான டவுட் வந்தா டிரான்ஸ்லேஷன்ல தமிழுக்கு தான் முன்னுரிமை ஒன்று. அது தமிழ் தான் முக்கியமான பங்கை வகிக்கும் என்றதையும் எழுதி இருக்கிறேன். ஏனென்றால் இதுல எங்களுடைய கட்சியில கூட முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் தான் சேர்ந்திருப்பார்கள். ஆகவே நான் தமிழ் மக்களுடைய தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கேன். இப்ப சிங்கள கட்சியில போய் பாத்தீங்கன்னா அல்லது இலங்கை அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா சிங்களத்துக்கு தான் முன்னுரிமை. ஆனால் என்னுடைய கட்சியில தமிழுக்கு தான் முன்னுரிமை. வேக்கன் லாங்குவேஜாக 3 லாங்குவேஜஸும் போட்டிருக்கேன். சரி, 3 லாங்குவேஜ்லயும் கதைக்கெல்லாம் பேசலாம், கதைக்கெல்லாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒரு டவுட்டுகள் வரைக்கல, சட்ட ரீதியான டவுட்டுகள் வரைக்க தமிழ் தான் ப்ரிவெயில் ஆகும், தமிழ் லாங்குவேஜ் தான் ப்ரிவெயில் ஆகிறது போட்டிருக்கிறேன். இப்படி கணக்க விடயங்கள் இந்த இதுல வந்து போடப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஜனநாயக முறையில தான் போடப்பட்டிருக்கிறது. மற்றது தலைவரை யார் சூஸ் பண்றேன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த தலைவரை சூஸ் பண்றது யாருன்னா நான் உங்களுக்கு சொன்னா நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி NEC என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த மத்திய குழு வண்டி இருக்கிற 11 பேர்ல 11 பேர் தான் தங்கள ஒரு ஆளை தலைவராக தெரிவு செய்வார்கள். அதுல இருந்து தலைவர் தான் பொருளாளரையும் செயலாளரையும்
சூஸ் பண்றக்கூடிய உரிமை தலைவருக்கு தான் இருக்கு. அது இப்ப எல்லாரும் கேட்போம் என்னண்டா, நான் தானே தலைவர், கௌசல்யா செக்ரட்டரி, பிராசன ட்ரெஷரர்ண்டா, அப்ப இவையே வச்சு நடத்தட்டுமேன் என்கிற பிரச்சனை ஒன்று இங்க வேற. இந்த 3 பேரும் கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸாக தான் பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்திய குழு கூடவும் இல்லை, இன்னும் தேசிய மாநாடு நடத்தவும் இல்லை, நேஷனல் கன்வென்ஷன் நடத்தவும் இல்லை. இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸா நாங்கள் 3 பேரும், நான், கௌசல்யா நரேந்திரன், பிராசன், இந்த 3 பேரும் கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸாக ரெஜிஸ்டர் பண்றோம். இன்னொரு விடயம், இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விடயம், இதுக்கு பேங்க் அக்கவுண்ட் திறக்கப்படும், பேங்க் அக்கவுண்ட்ல தான் காசுகள் டிபாசிட் பண்ணப்படும். அதுக்கு பேங்க காசு எடுக்கிறது வைக்கிறது சம்பந்தமாக தலைவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த காசு ட்ரெஷரர் மட்டும்தான் கையாளுவார். ஆகவே ட்ரெஷரர் என்றால் பொருளாளரும் பிளஸ் செக்ரட்டரி அல்லது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருக்கிற 11 பேர்ல ஒரு ஆள், என்ன விட்டு தலைவர் தேவையில்லை, என்ன விட்டு 6வது ஆள் 2 பேர் சைன் பண்ணி தான் இந்த செக்குகள், இந்த இன்வாய்ஸுகள் எல்லாமே செய்யப்படும். நான் ஏற்கனவே இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் வேலை செய்தபடியா எனக்கு இது சம்பந்தமான நாலேஜ் இருக்கிறது. ஆகவே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இப்ப கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஃபவுண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். இன்னும் தேசிய மாநாடு கூட்டப்படையில, தேசிய மாநாடு கூட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் ஆக்களை போட்டு, ஒவ்வொரு பிரதேசங்களை, ஜாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆக்களை போட்டு, டிஸ்ட்ரிக்ட்ல பிரதேசங்கள் ஆக்களப்பட்டு, யூத் உமனுக்கு ஆக்கள் எடுத்து, பொம்பளையில எடுத்து நாங்கள் இதுல நீட்டா செய்வோம். 28ஆம் தேதி க்ளோசிங் டேட். பெரும்பாலும் 22ஆம் தேதி நான் இந்த தடவை இந்த அப்ளிகேஷனை கொடுத்துருவேன். ரிஜெக்ட் பண்றதுக்கு சாத்தியக்கூற இல்லை. ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வந்தா பாப்போம். சில நேரத்துல 4 வருடம் இருக்கையில் என்ற கதையை தூக்கி கொண்டு வரக்கூடிய சான்ஸுகள் கொடுக்கும். ஆனால் அதுல கெசட்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலே அதை அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று. ஆகவே எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நான் அதை பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது சுயேட்சை குழுவா பாராளுமன்ற உறுப்பினராக நான் அந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் அதுக்குரிய வழிவகைகள் இருக்கிறது. அதாவது இந்த கெசட் 12A செக்ஷன் 1-2 தெளிவாக சொல்லுகிறது. எஸ், இந்த விதத்துல நாங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்று. ஆகவே அனைவருக்கும் சந்தோஷமான செய்தி. இதுல உதவி கேட்டிருக்கேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் தேவைப்படுது. யாராவது உதவி செய்ய விரும்பினார்கள் உதவி செய்யுங்க. அதனுடைய தனிப்பட்ட கணக்கு வந்தாலும் அது எங்களுடைய கட்சியினுடைய இதுல வரவு வைக்கப்படும். கட்சியினுடைய கணக்குல வரவு வைக்கப்படும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த ஆடிட் பண்றதுக்குரிய ஃபீ, இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீ எல்லாமே. அதுக்கு பிறகு கட்சிக்கு கட்சி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கட்சியினுடைய சந்தா பணத்துல இருந்து எல்லாமே நாங்கள் வேண்டி செய்வோம். அதையெல்லாம் நாங்கள் பேங்க் அக்கவுண்ட் துறக்கும் வரைக்கும் செய்யலாம். ஆகவே கட்சிக்கு பண நிதி உதவி செய்கிறார்கள், கட்சிய ஒரு உண்மையான கட்சி இருக்கணும் என்று விரும்புகிறார்கள், வெளிநாட்டில இருந்தோ உள்நாட்டில இருந்தோ யார் வேணுமென்றாலும் என்னோட தொடர்பு கண்டு நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். கட்சிக்குரிய பில்லுகள், அதுகள் இதுகள் மக்கள் இயக்க முன்னணி, நான் 28ஆம் தேதி கொடுத்தா பிறகு மக்கள் இயக்க முன்னணி என்று சொல்லி பில்லுகள் அதுகள் இதுகள் எல்லாமே போட்டுருவோம். நாங்கள் போட்டா பிறகு வேணுமென்றா சில நேரத்துல நாங்கள் கட்சியாக மாறினா பிறகு இந்த அசைலம் லெட்டர்கள் சில நேரத்துல நாங்கள் கொடுப்போம். என்னடா கட்சி நிதிகள் சேர்க்க வேண்டி இருக்குன்னு தானே. சோ அப்படியான நேரங்கள்ல அது நாங்கள் வெளிப்படையா தான் இருப்போம். என்னடா கட்சிக்கு பொருளாளர், செயலாளர் எல்லாரும் வந்துருவினா. சோ கட்சி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா பிறகு நாங்கள் அது கட்சியாகவே ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் பண்ணிக்கல எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்களுக்கு அது பிறகு யாருமே காசு அனுப்ப தேவையில்லை. நீங்கள் நேரடியாக அது வரைக்கும் அனுப்ப வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் வரைக்கும் அது டிசம்பர் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அது வரைக்கும் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பட் என்ன காசு அனுப்பிக்க பிறகு ஆசனைக்கும் கௌசல்யாக்கும் நீங்க சொல்லி செய்யலாம். சோ இதுதான் சந்தோஷமான விடயம். உங்கள் எல்லாருடையுமே ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்க சைவர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். கட்சியில நிதி போன முறை தான் கொப்பி எடுத்து பார்த்தா உள்ளூராட்சி சபையில கொடுத்ததுக்கு தேங்காய் சதீஷ் 80,000 ரூபாய் தரவே இல்லை. 1,10,000 ரூபாய ரெஜி தந்துட்டுது. பாவம், ரெஜி தந்துட்டுது காசை. அதுக்கு பிறகு அவர் அந்த கண்ணாடி திலீப் 80,000 ரூபாய் தரவே இல்லை. அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டாங்க காசை. பரவாயில்லை. அதை விட 3 பேர் 1,70,000 ரூபாய் ஒரு ஆள் தரையில, 1,10,000 ரூபாய் ஒரு ஆள் தரையில, 1,40,000 ரூபாய் ஒரு ஆள் தரையில வழக்கு போடுவோம். அது இல்ல என் கையிலானே வேண்டினவ தனிப்பட்ட காசா தான் நான் கொடுத்தேன்னா அவைக்கு வழக்கு விழும். ஆறுதலா வழக்கு போட்டு நான் எடுக்கிறேன். லோயஸும் ஃப்ரீ தானே, எடுக்கிற வேலையை நான் பார்ப்பேன். தற்போதைய கட்சி நிதி என்று ஒன்றுமே இல்லை. சோ கட்சி நிதியை நாங்கள் கட்சிக்குரிய நிதியை நாங்கள் சேகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோம். இனி வீடு வீடாக உண்டியலை குலுக்கி என்றாலும் சரி, அல்லது வெளிநாடுகளுக்கு உண்டியலை குலுக்கி என்றாலும் சரி, நாங்கள் கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றோம். அடுத்த பயணம் பெரும்பாலும் லண்டனுக்காகத்தான் இருக்கும். எங்களுடைய கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்காக நானும் பிரகாசனையும் தலைவர், பொருளாளர், செயலாளர் இந்த 3 பேரும் அடுத்த பயணம்
நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இன்னும் ஒரு 1 or 2 monthல இன்னும் ஒரு 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 மாதத்துல அல்லது 2 மாதத்துக்குள்ள யூரோப்புக்கு வருவோம் அல்லது யூகேக்கு வருவோம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. கட்சி உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய 3000 ரூபாய் 2000 ரூபாய்களை வந்து பிரயோசனம் இல்லை. சோ நீங்க யாராவது என்ன நம்பிக்கை இருந்தா அல்லது இந்த கட்சியில நம்பிக்கை இருந்தா அல்லது ஊசி வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி நிதிக்கு நீங்க தாராளமா உதவி செய்யலாம். இப்பையில இருந்தே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கட்சி நிதிக்கு காசு சேர்க்கறது சரியா இருக்குமா நினைக்கிறேன். 23ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருவேன். 23 நான் ஆடிட் ரிப்போர்ட்டை தர சொல்லி இருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சுன்றதை கையால் ரஃபாலி கொடுத்து ஆடிட் ரிப்போர்ட்டை தர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்தா பிறகு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த தடங்களும் இல்லை. அதே மக்கள் இயக்க முன்னணி, பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் மக்கள் இயக்க முன்னணி என்ற பெயர்ல கட்சி இயங்கும் என்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அதுக்கு பிறகு இப்ப ஃபவுண்டர்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிறோம். அவே கட்சிக்குரிய முதல் அந்த 11 பேர் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி 11 பேர் யார்ன்றதை எடுக்கிறத நான் அதுல 7 பேர் இலங்கையில இருந்தும் 4 பேர் வெளிநாட்டுல இருந்தும் எடுக்கிறதுக்கு ஜோதிச்சிருக்கிறேன். சோ அது வந்து நான் டைட்டான ஆக்களை என்னுடைய கட்சிக்கும் எனக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாம தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஆக்களை தான் நான் கட்டாயம் எடுப்பேன். என்றால் அந்த மத்திய செயற்குழுல வந்து கண்ட ஆக்கள் தெரியாத ஆக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு நாளைக்கு தேங்காய் சதீஷ் மாதிரி கூத்தடிக்க என்னால ஒன்றும் செய்யறாது. அவை மத்திய செயற்குழுல 11 பேர் சரியான என்ன உண்மையாவே ஆழமா நேசிக்கிறார்கள். பிரான்ஸ்ல இருந்து 2 பேர், கனடாவில இருந்து ஒரு ஆள், 3 மத்திய செயற்குழுல இருப்பினம். அது பிறகு மற்ற இடங்கள்லையும் போடுவோம். பிரான்ஸ்ல இருந்து 3 பேர் போட வேண்டி வரும் நினைக்கிறேன். லோக்கல்லையும் ஒரு 7 பேர் போடுவோம். ஆகவே நாங்கள் சூம்ல மீட் பண்ணி முக்கியமான டிசிஷன் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இது மத்திய செயற்குழு. அதை விட நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு செயற்குழு போட்டு அங்கேயே ஆக்களை போட்டு அங்கேயே அவைக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்து கட்சி மீட்டிங்களை வச்சு ஏதாவது செய்யறதுக்கும் ட்ரை பண்றேன். ஸோ சின்ன தீப்பொறி தான் இப்போ ஒரு கட்சியில வந்து நிக்குதுன்னு சாவச்சியில இருந்து இப்போ ஒரு கட்சியில வந்து நிக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம். டாக்டர்.